நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இப்போ எதுக்கடி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த? எல்லாம் காரணமாக தான் கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்னன்னு தயவு செஞ்சு சொல்லு, சரியா? கவின், சஞ்சு வா, நம்ம 2 பேரும் அங்கிட்டு போகலாம். அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசட்டும். ஓகே கவின். கலை, நாங்கள் 2 பேரும் அங்கிட்டு போகிறோம். தயவு செஞ்சு உன் மனசில் என்ன இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லு, சரியா? உங்கள் அண்ணனுக்கு அப்புறம் அவர் தான் உனக்கு எல்லாமே. தயவு செஞ்சு சொல்லு, புரியுதா? வாங்க கவின், போகலாம். பக்கத்துல வா. இங்க பாரு கலை, நீயா சொல்ற வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே கேட்க போறது இல்ல. என்ன உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் வாயில இருந்து வரணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்லடா, என் மனசுல எதுவும் இல்ல. ஓ, நிஜமாவே மனசுல எதுவுமே இல்ல. நீ என்கிட்ட எதையுமே மறைக்கல இல்ல? இல்ல கார்த்தி, மறைக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயத்த மறைக்கிறேன். இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியலடா. என்ன மன்னிச்சிரு கார்த்தி, முதல்ல உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு. சரி சரி, அழுகாத. கவுண்டவுன். என்னை பாரு, சூரிய மிரட்டினானா? ஆமா கார்த்தி, என்னை மிரட்டுனா கார்த்தி. அவங்கிட்ட என்னதான் நான் போல்டா பேசினாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. அவன் தங்கச்சிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அவன் என் கழுத்துல தாலி கட்டணுமா? அப்படி பண்ணா மட்டும்தான் கல்யாணத்தை நடக்க விடுவானா? இல்லனா கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லி மிரட்டுறான்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. ஓ, அவன் மிரட்டினால நீங்க என்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்துட்டீங்க? இல்ல அவன் யாரு சொல்லு பார்க்கலாம். அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுண்டா. ஆனா இதுல என் அண்ணனோட வாழ்க்கை இருக்கு. அவன் பாவண்டா. எனக்காக எத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாம இருந்தான் தெரியுமா? ஆனா இப்ப அவன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவனுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறப்ப அவன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். ஆனா அதே சமயத்துல அது காணல் நீராட்ட கரைஞ்சு போகணும்னு நினைச்சா அதை எப்படி அவனால அக்செப்ட் பண்ண முடியும்? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கார்த்தி. ரொம்ப பயமா இருக்குடா. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ அவனும் லைப்ரரியில் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்து ட்ராக்ல தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அது தெரியுமா? நீ அவனு பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஆனால் நீ அந்த இடத்துல பேசினப்போ எனக்கு அவ்வளோ தைரியமா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ள இவ்வளோ பயம் உனக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன். என் கலை இப்படிப்பட்டவளே கிடையாது. என் கலையை பற்றி எனக்கு தெரியும். உண்மைதான்டா, அவங்கிட்ட போல்டா தான் பேசுறேன். ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் என்னென்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே தெரியலடா. இங்க பாரு கலை, அவனால ஒன்றும் செய்ய முடியாது, சரியா? நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இதுல இருந்து மட்டும் ஒண்ணு நல்லாவே தெரியுதுடி. இதுல இருந்து நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான் இல்லையா? நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் அண்ணனுக்கு குறிச்ச நேரத்துல குறிச்ச நாள்ல சரியான நேரத்துல கல்யாணம் நடக்கும். நடத்தியே தீர்வோம். என்ன அவன் என்னதான் பண்றான் நானும் பாக்குறேன். என்ன மீறி அவன் உன் கழுத்துல தாலி கட்டிடுவான் இல்ல கட்டத்தான் விட்டுருவானா? சொல்லு பாப்போம். இங்க பாரு, இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் கழுத்துல நான் கட்டுறது மட்டும்தான் தாடி, வேற எவனையும் கட்ட விட மாட்டேன். என்ன, உனக்கு நான் தான் புருஷன், எனக்கு நீ தான் பொண்டாட்டி. இதை யாருனாலையும் மாத்த முடியாது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. என்ன, இந்த 1 வாரமும் நமக்கு செமஸ்டர் லீவ் விட்டுருக்கு. இதனால அவன் என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். நீ ஃபர்ஸ்ட் பயப்படாத. எதுக்கும் நீ பயப்படக்கூடாது. ஏண்டி, ஏன் ஆளா இருந்துகிட்டு இப்படி நீ பயப்படலாமா? இல்ல தெரியாம தான் கேட்குறேன். எவ்வளோ போல்டான பொண்ணு நீ. அவங்ககிட்ட போல்டா பேசுற நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏன் இவ்வளோ பயப்படுறேன்னு எனக்கு நிஜமாவே தெரியல கலை. தயவு செஞ்சு இப்படி பயப்படாத, சரியா? நான் உன் கூட தான் இருக்கேன். அதை எப்போதுமே உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ, சரியா? ஐ லவ் யூடா. சாரிடா, உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு. நான் உன்கிட்ட சொல்ல போய் நீ அவனை அடிச்சு கிடிச்சு மிரட்டி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகி மொத்தமாவே கல்யாணத்தை நடக்க விட மாட்டியோன்ற பயத்துல தாண்டா நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா நீ அவ்வளோ கோவக்காரன். உன் கோவத்தை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தாண்டா நான் சொல்லல. ரொம்ப சாரிடா கார்த்தி, என்ன மன்னிப்பியா? லூசு, எனக்கு என்ன தெரியாதா? எந்த விஷயத்துல கோவக்காரனா இருக்கணும், எந்த விஷயத்துல அமைதியா போகணும் எனக்கு என்ன தெரியாதா? இதுவே நீ வேற எனக்கு சொல்லி கொடுக்கணுமாடி? ஐயோ ஐயோ, உன்னையெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் இல்லை, ஓகேவா? உன் கார்த்தி உன் கூட தான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன் கார்த்தி பார்த்துக்கிருவேன். ஓகேவா? ஐ லவ் யூ டூடி மை டியர் ஸ்வீட் பொண்டாட்டி. 1 வாரமா உன்கிட்ட பேசாம இந்த மாதிரி உன் தோல்ல சாஞ்சு அழுகாம எனக்கு பைத்தியமே புடிச்சிருச்சு கார்த்தி. என் மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை இருந்தாலும் உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாம தாண்டா இருக்கேன். என்ன மன்னிச்சிருடா.
அதான் இப்ப தோல் கிடைச்சிருச்சு, நல்லா சாஞ்சுக்கோ. வந்தாயின் வாழ்விலே பூத்தாயின் வேரிலே நாளையே நீ போகலாம் என் ஞாபகம் நீயாகலாம். இப்ப எதுக்கடா நீ வர சொன்ன? எல்லாம் காரணமா தான். காரணம் இல்லாம அந்த சூர்யா எதையாவது பண்ணுவானா? சொல்லு சொல்லு சொல்லு. அது கேவலமா பேசுன, செருப்பு பிஞ்சிரும். இப்ப எதுக்கடா நீ வர சொன்ன? என் வாழ்க்கை கெடுத்தது இல்லாம இப்ப நீ வர சொல்லி என்னடா பண்ண போற? அதுவா, தாலி கட்டி குடும்பம் நடத்தலாம்னு சொல்லலான்னு வந்தேன்னு நினைச்சியா? உன்னாலதாண்டி, உன்னாலதான் என் நிம்மதியை இழந்து நான் நிக்கிறேன். அதனால உனக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறேன். என்னடா முடிவு கட்ட போற? அது ஒண்ணும் இல்ல பேபி, உன் ஸ்டொமக்ல இருக்கே ஒரு பேபி, ஐ மீன் என்னோட பேபி. அந்த பேபியை நீ கலைக்கணும். என்ன கலைச்சிட்டு இந்த ஊரை விட்டே போகணும். நான் கொடுக்குற இந்த பணத்தை வாங்கிட்டு நான் சொன்னதை செய். வெட்டங்கட்ட நாயே, என்ன என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? நல்லா அசிங்கமா கேட்டேன் உன்னைய. நீ என்ன எவ்வளோ கேவலமா வேணாலும் பேசு. அதுக்கெல்லாம் சும்மா நடுங்கி பயந்து போற ஆள்லாம் நான் கிடையாது. ஓகேவா? நான் சொல்றதை செய். புரியாதா? வெட்டங்கட்ட நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன காதலிச்சு ஏமாத்தி என் வயித்துல குழந்தையும் கொடுத்துட்டு இப்ப அந்த குழந்தையை கிடைக்கிறதுக்கு பணம் கொடுத்து இந்த ஊரை விட்டு என்ன போக சொல்லுவேன்? உன்ன மாதிரி ஒரு கேவலமான நாயை லவ் பண்ண நினைக்கிறப்போ கேவலமா இருக்குடா. என்ன நானே ஆசிட் ஊத்தி எரிச்சுக்கணும்னு தோணுதுடா. ஏ பேபி, அதாவது உலகத்துல எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, நீ என்ன இப்படி இருக்க? சீ, விவரம் தெரியாத பிள்ளையாவில் இருக்கு. ஆமாடா, விவரம் தெரியாத புள்ளனாலத உன்கிட்ட ஏமாத்திட்டு நிக்கிறேன். இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்னால செய்ய சொல்லாத. என்னன்னா உன்ன மாதிரி நினைச்சியாடா? வயித்துல ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த உயிரை கொல்லுன்னு சொன்னா கொன்றுவ நீ நினைக்கிறியா? நீ மாட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி உன் அப்பாவே அடிச்சு அவருக்கு பேச்சு வராம பண்ணிய உன்ன மாதிரி நினைச்சியாடா? வெட்டங்கட்ட நாயே. மரியாதையா போயிரு. அவ்வளவுதான் பாத்துக்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்டா. மரியாதையா போயிரு. அவ்வளவுதான் உனக்கு. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா மான மரியாதை கெட்டு போறது என்னமோ உனக்கு தான். உன்னை போய் நல்லவன் நினைச்சேனடா. நல்லவன் நினைச்சதால தானே என்னையவே நான் இழந்தேன். என் வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டியே, ஐயோ. என் அம்மா, என் குடும்பத்தவே இப்படி ஏமாத்திட்டு நிக்கிறேனே நடுத்தெருவுல. என்னாச்சலாம்? என்ன செல்லம், சாருக்கு என்ன வேணுமா? ஏண்டி உன்னை எதுக்கு வர சொன்னேன்? லவ் பண்ணதான் வர சொன்னேன். அப்ப 2 பேரும் லவ் பண்ணணுமா இல்லை? சரி சரி, அப்புறம் உன்கிட்ட பேசாம இருக்கிறது உனக்கு மட்டும் கஷ்டமா இல்லடி, எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? என்னோட சூழ்நிலைகள் அப்படி இருக்குல்ல, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சூர்யா, உன்னை கெஞ்சி கேக்குறேன் சூர்யா. இதுக்கு மேல எப்படி எனக்கு கேக்குறதுன்னு தெரியல. நம்ம லவ் பண்ணத கொஞ்சமாவது நினைச்சு பாருடா. ப்ளீஸ் சூர்யா, நீ என்னை ஏமாத்திராதடா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சூர்யா. இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி எனக்கு கேக்குறதுன்னே தெரியல சூர்யா. ப்ளீஸ் சூர்யா. ஏய், என்னாச்சு? கவின், நம்ம 2 பேரும் இங்கே வந்ததுலேருந்து நான் ரொம்ப நேரமாகவே கவனிச்சிட்டு இருக்கேன். யாரோ சவுண்டு போட்டு அழுகிற மாதிரியே எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்குதா? ஆமா சஞ்சு, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதோன்னு நினைச்சேன். உனக்கு அப்படிதான் தோணுச்சா? தோணுச்சா இல்லை, நிஜமாவே இங்கே யாரோ அழுதுட்டு இருக்காங்க. வாங்க சுற்றி முற்றி பார்க்கலாம். ஏய், இங்க பாருடி, சத்தம் போட்டுலாம் அழுகாத. இங்க நீ நான் மட்டும் ஒண்ணும் கிடையாது, சரியா? நிறைய பேர் இருப்பாங்க, அமைதியா இரு. அழுவேன்டா, அழுவேன். அழுவி எல்லாத்தையும் கத்தி கூப்பிடுவேன். எல்லாத்தையும் இங்கே வர சொல்லுவேன். மரியாதை என் கழுத்துல தாலி கட்டு, இல்லைன்னு வச்சுக்கோ. சவுண்ட் போடாதடி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இந்த பணத்தை வாங்கிட்டு நான் சொன்னதை செய். முடியாதுடா, என்னால முடியாது. எதுவும் செய்ய முடியாதுடா. என்னடா பண்ணுவ நீ? உன்ன ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஏய், பாடிங்க கூட. எதுக்குடா இங்க எடுத்துட்டு வந்த? ஏய், பேசாம அமைதியா இருடி. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? சஞ்சு, யாராவது இருந்தாங்களா? இல்ல கவின், யாருமே காணோம். எனக்கு இந்த சைடுல இருந்து அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. அது ஒரு ஆம்பளை பையன் குரலும் எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு அது கேட்டுச்சான்னு தெரியல. சரி, லவ்வர்ஸா இருக்கும் போல சண்டை கண்ட போட்டிருப்பாங்க. சரி, நம்மளுக்கு எதுக்கு, வாங்க. இப்படி அழுதழுதே காமிச்சு கொடுத்துறாதடி, அமைதியா இருடி. என்னடா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு தானே கூட்டிட்டு வருவாங்க, வேற எங்க கூட்டிட்டு வருவாங்க? லூஸ். இப்ப கோயிலுக்கு மட்டும் தான் கூட்டிட்டு வந்தியா? வேற எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டியா? லூஸ், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், சரியா? முதல்ல சாமி கும்பிடலாம், ஓகேவா? இன்னைக்கு நீ பிறந்த நாள், அதனால சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கும், எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் சாமி கிட்ட புதுசா என்னடா வேண்ட போறேன்? எப்பயும் போலதான், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம வீட்டுல நம்மள ஏத்துக்கணும், நீ நல்லா இருக்கணும் தான்டா வேண்ட போறேன். வேற என்ன வேண்ட போற? ஏய், இன்னைக்கு நல்ல நாள், தயவு செஞ்சு அழுக்காது, ஓகேவா? நீங்க எனக்குள்ளே நில்லு, இல்ல உள்ள போறாண்டா போ, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். அம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. ஆனா
இன்னைக்கு என் மனசு உன்னதாம்மா தேடுது. உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. அம்மா 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 அப்பா, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை எதிர்த்துட்டு போய் கல்யாணம் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு பொட்டு கஷ்டம் இல்லாம தான் அவ என்னை பாத்துக்கிறா. இன்னைக்கு என் பிறந்த நாள். கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்னை ஏத்துக்கங்க. அம்மா அப்பாவை ஏமாத்தினா எவ்வளவு வலி அனுபவிக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு கஷ்டமும் படலப்பா. நல்லாதாம்மா இருக்கேன், நல்லாதாம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் ரொம்ப நல்லவன். தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கங்க. இதுக்கு மேல என்னால நீங்க எல்லாமே இருக்க முடியல. உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, எங்களை ஏத்துக்கங்க. இல்லனா என்ன ஆசீர்வாதமாவது பண்ணுங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள். உங்க ரெண்டு பேத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நான் நல்லா இருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா அப்பா. அத்தை மாமா எங்க ரெண்டு பேர்த்தையும் மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எங்களை ஏத்துக்கங்க. எங்க வீட்டுல எங்களை ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா நீங்களாவது ஏத்துக்கங்க. இவ பாவம் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே தான் இருக்கா. நாங்க பண்ணது தப்புதான், அதை நாங்க நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அவ ரொம்ப பாவம். இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். இந்த நாளாவது அவளை ஆசீர்வாதமாவது பண்ணுங்க ப்ளீஸ் அத்தை மாமா. நீங்க ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா நாங்க இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்க ஒத்துக்காம இருந்தனாலதானே நாங்க இப்படி வந்தோம். எங்களை மன்னிச்சிருங்க. வேற எப்படி உங்ககிட்ட கேட்காதுன்னு தெரியல. அவ ரொம்ப பாவம். உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், நீங்க இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டுதான் அவளை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். இது அவளுக்கே தெரியாது. எந்த பெத்தவங்களுக்கும் எந்த பிள்ளைகளும் செய்யக்கூடாத கொடுமையை நாங்க செஞ்சிருக்கோம். அதுக்காக எங்களை இப்படி ஒரே அடியா வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா? கொஞ்சம் கூட எங்களை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் அத்தை மாமா, உங்க புடிவாதத்தை மறுத்துட்டு எங்களை ஏத்துக்கங்க. இதுக்கு மேல எப்படி நாங்க கெஞ்சி கேட்கறதுன்னு தெரியல. அக்கா, நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நான் தானே. என்ன மன்னிச்சிருக்கா. என்ன மன்னிச்சிரு. அவங்க ஏத்துக்கலைன்னா என்ன? நான் உன்னை ஏத்துக்கிறேன்க்கா. மாமா, நீங்களும் மன்னிச்சிருங்க மாமா. லூசு. அக்கா எப்பயுமே அப்படி நினைச்சது இல்லடி. அழாத அழாதடி. கண்ணீரண்டு நீருந்து பார்வை தந்தாயே. அம்மா அப்பா அக்கா பாவம். எல்லாமே என்னாலதான். பாவம். அவளை ஏத்துக்கங்க. அவ இல்லாம எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல. உங்ககிட்ட இதை நான் சொன்னதே இல்ல. ஆனா அவ கூட சண்டை போட்டுட்டு அவ கூட விளையாடிட்டு இருந்தாதான் எனக்கு வீடு வீடு மாதிரி தெரியுது. அக்கா பாவப்பா, ஏத்துக்கங்க. பாவம். செல்ல மகளே, அப்பாவும் மன்னிச்சிருமா. அப்பா மேலதான் தப்பு. உன் மனசை புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். அப்பா புரியாம இருந்தனாலதான் நீ இப்படி ஒரு நிலைமைக்கு வர வேண்டியதாயிருச்சு. மன்னிச்சிருமா. அப்பா அப்பா உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது. இனியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கு. ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுத்து. அம்மா, நீ என்னோட அன்பாகி போனாய். தெய்வங்கள் வேண்டாமே
எப்பா எப்பா எங்கப்பா இருக்கீங்க? வாப்பா, பசிக்குதுல, சீக்கிரம் சோத்த கொண்டு வா. எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்க? சோறு தானே ஆக்கிக்கிருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப அதான் சிப்ஸ் திங்கிறீல, தின்னு. வாருப்பா, ரொம்ப பேசிக்கிருக்க. இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தா எங்க புறாமீனுக்கு வச்சு சார் கிட்ட சொல்லி தந்துருவேன். எவன்டா அது? இல்ல நானும் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் பிராமிலுங்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, எதுக்கு தான் உனக்கு காலேஜ் லீவ் விட்டாங்களோ? காலேஜ் லீவ் விட்டா போதும், என்னைய போட்டு உயிரை வாங்குறது இந்த வீட்டுல. நேத்தானப்பா உயிரை வாங்க முடியும், நீ தானப்பா சமைச்சு கொடுக்குற. என்னப்பா நீ? பானை வயிறுக்கு எம்பிட்டு கொட்டினாலும் உனக்கு பத்தவே பத்தாது. பேர சிப்ஸ் தின்னுக்கிட்டு இருக்க, இப்போ உனக்கு பசிக்குது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இப்ப எதுக்கு இந்த பாட்டு? அது ஒண்ணுமில்லப்பா, என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு வேலை பாசம் வருதுப்பா, அதனாலதான்ப்பா. சரி, எனக்கு பிரியாணி செஞ்சு தாப்பா. வீட்டுல இருக்கிற நேரம் உன் கையால பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்பா, சித்தி. என்ன? இல்ல உன் ஆசை மகன் ஏதோ பிரியாணி கேட்ட மாதிரில இருக்கு. அவன் படிச்சு கிடைக்கிற படிப்புக்கு அவனுக்கு பிரைவேட் காலேஜ் வேற.